so you won't see. Cause the pain. வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கனட் ராஜ்மணிக்கம் சாரோட ஒரு கெட் டுகெதர், ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கு வந்து நான் ரெடியாக இருக்கேன். இது வந்து நம்மளே டிசைன் பண்ணதில் ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி சிவாங்கியோட ரீசன்ட் குக் வித் கோமாளி எபிசோடோட காஸ்டியூம் இது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க வந்து ஒரு தீம் வச்சுருந்தாங்க, பாலிவுட் கிளாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கான தனியான vlog, அதாவது இது பொருள் சோர்ஸ் பண்றது எல்லாமே வந்து நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு வந்து டோட்டலி ஃபுல்லா இந்த மேக்கப் லுக் பத்தி தான். எனக்கு ஃபுல்லா வந்து ஃபீவரு, கோல்டு, பயங்கர தொண்டவலி. பட் ஆனா சார் அங்கிருந்து வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து இது மாதிரி கிளாம்டா போறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்க பேர் வச்சு போட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. It was reckless in the old days. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ்க்கு டெர்மோவைவ்ல இருந்து ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல உங்களுக்கு எஸ்எல்எஸ் சோப், ஃப்ரேக்ரன்ஸ், பாரபன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணா நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் இது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்ம்ல இருந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். மேக்கப்புக்கு முன்னாடி பேஸா யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹெல்தி ஸ்கின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இல்ல எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பத்தாது அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலா டெர்மோவைவ்ல இருந்து இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு. இது வந்து மெயினா ட்ரை ஸ்கின்னுக்காகவே ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவல இது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுலயும் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ், பாரபன்ஸ் அதெல்லாம் கிடையாது. என்னதான் ட்ரை ஸ்கின்னுக்கு இருந்தாலும் இது ரொம்ப கிரீசியா, ஸ்டிக்கியா இருக்காது. சீக்கிரமா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். ஆனாலும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஸோ லென்ஸ்லாம் போட்டாச்சு. அடுத்து வந்து ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக ஃபேஸ் டோனர் மாதிரி நான் வந்து ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா அது ரொம்ப ஏர்லி மார்னிங்னா ஒரு 3 மணி அந்த மாதிரி டைமு. ஸோ ஃபேஸ் வந்து செம்ம ட்ரையாக இருந்தது குளிச்சுட்டு வந்துட்டு. அதனால நல்லா ஃபுல் ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டெப் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபேஸை ட்ரை பண்ணிட்டு அடுத்து வந்து கேஆர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அகைன் நம்ம வந்து ஃபேன் வச்சு ப்ராடக்ட்டை வந்து உள்ள அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அடுத்த எலேகர்ல இருந்து கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி என்னோட ஸ்பாட்ஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா அன்னைக்கு ஈவெண்ட் போகிறோம் அப்படின்னு ஃபுல் மேக்கப்பில் தான் போகணும். ஏன்னா வந்து சார் வந்து எப்பயுமே மீட் பண்ணும்போது மேக்கப் நம்ம எப்படி போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம், அதில் ஏதாவது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்குமா, நல்லா பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு நல்லா நோட் பண்ணுவார். பண்ணிட்டு மேக்கப் நல்லா இருக்கு, இது ஐப்ரோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், ஏன் ஆயில் ஆகுது, ஆயில் ஆகக்கூடாதுல, என்ன போட்ட அப்படின்ட்டு எல்லாமே வந்து கேட்பாரு. ஸோ லிட்ரலாக வந்து ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போதும் அந்த எக்ஸாம் மார்க் ஷீட்டு கொடுக்குற மாதிரியோ இல்லைனா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வைவாவில் போய் நிற்கிற மாதிரியோ அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக உள்ளே வந்து பயமாக தான் இருக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப காலையிலையா ஏசியில் உட்காந்துட்டு தொண்டெல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால ஹாட் வாட்டர் பக்கத்தில் வச்சுட்டு நான் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து சைடில் ஷின்ஷான் ஓடிட்டு இருந்தது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நான் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். அதனால தான் நான் ஆன் ஸ்பாட்டில் பேசலை. அடுத்து வந்து ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஸ்கின் என்ன தான் நான் வந்து ஃபுல் மேக்கப் போட்டாலும் நான் யூஸ்வலாக போடுற மேக்கப் ஸ்டைலில் தான் போட்டிருந்தேன். அடுத்த ஹைலைட்டர் போட்டேன். ஹைலைட்டரும் வந்து கொஞ்சம் பிரைட்டாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த என்ன சொல்கிறது, நம்ம இதுக்குன்னு ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பிரைட்டாக போடலாம் அப்படின்னு போட்டேன். அடுத்து க்ரீம் கான்டோரிங். எல்லாமே பண்ணிவிட்டு ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் புதுசாக வாங்கின ஷார்லட் டில்பரியோட க்ரீம் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணேன். அது ஒரு நல்ல டார்க் ப்ளம்மி பெரி ஷேட். அதை தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். கொஞ்சம் ஷியர் ஃபினிஷாக இருக்கும். பட் ஆனாலும் நீங்கள் வேணும்னா மேலே பில்டப் பண்ணிக்கலாம். எனிவே நம்ம க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது மேலே பவுடர் வச்சு செட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா தெரியும். அடுத்து ஃபுல்லாக க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் முடிஞ்சோடனே இப்போ எல்லாத்தையும் நான் வந்து பேஸை வந்து செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பவுடர்ஸ் வச்சு ப்ரான்சிங்கு அப்புறம் ப்ளஷ் போட்டாச்சு. எனக்கு மேக்கப் எப்பவுமே நல்ல க்ளோயியாக இருந்தால் பிடிக்கும். அதே மாதிரி தான் என் கிளைண்ட்ஸ்க்கும் நான் வந்து எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் கிளைண்ட்ஸ்க்கு போடுறதுக்கும் பிடிக்கும், எனக்கு போடுறதுக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஹைலைட்டர் வந்து நல்லா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு. இது வந்து டே ஈவெண்ட் தான். ஆனாலும் நான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா தகன்னு இருக்கிறதுனால மேக்கப்பும் நல்லா க்ளோயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்து ஐப்ரோ. நான் எப்போயுமே நம்ம வீடியோலாம் ஃபிலிம் பண்ணும்போது நான் ஐப்ரோ போடவே மாட்டேன். ஏதாவது லைட்டாக அப்ரோ ஜெல் மட்டும் தான் போடுவேன். பட் அன்னைக்கு வந்து ஐப்ரோ போட்டேன். இல்லைன்னா சார் கேட்பாரு என்னது இது அப்படின்ட்டு.
ஐலிட்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஐஷேடோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜாக்லின் ஹில் பேலட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஐஷேடோ போகும்போது டைம் வந்து அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா சில்லாக உட்காந்து மேக்கப் போடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப டைம் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதனால ஐயோ அடுத்த ஹேர் இருக்குது, காஸ்டியூம் போட்டுட்டு என்ன ஜுவல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கடகடன்ட்டு சிம்பிளாக ஐ லுக் போட்டுட்டேன். கோல்டு ஷிமர் மாதிரி நடுவில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன், அப்போ கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து கீழே காஜல் நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டு அதை ஸ்மோக் அவுட் பண்ணேன். இது வந்து நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன், கீழே வந்து நான் காஜல் வைக்கிறது. பட் ஆனால் இந்த இதுக்கு கண்ணு நல்லா இதுவாக தெரியணும் அப்படின்ட்டு நான் அந்த வேலையை பார்த்தேன். அடுத்து மஸ்காரா ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிவிட்டு நான் என்னோடய லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம வந்து லிப்ஸுக்கு போகலாம். இது வந்து லேஷஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பேன், அதனால. அடுத்து லிப் லைன் பண்ணுறதுக்கு மேக்கோட லிப் லைனை யூஸ் பண்ணேன், ஒரு பீச்சி ப்ரௌன் ஷேட். லிப்ஸுக்கு நடுவில் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன், டிரைவர் சீட் அப்படின்ற ஷேட். அது முடிச்சுட்டு நான் வந்து அர்பன் டிகே வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃபேன் வச்சு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லோ மோஷன் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து அப்படியே நம்ம வந்து கேமரா வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்ச மாதிரி க்ளோயியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து காஸ்டியூம் போட்டாச்சு, ஜுவல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போட்டுட்டேன். இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஹேர் வந்து நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து லாங் ஹேர் மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். பட் பின்னாடி வந்து ரொம்ப சிம்பிளாக நான் எப்பயுமே ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சுருப்போனோ அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன் இருந்துச்சு. எனக்கு ஓவரால் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரும் வந்து பார்த்துட்டு வாவ் ஸ்ட்ரக்காக அப்படியே ஒரு 2 செகண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகி என்னது இது அப்படின்னு கேட்டார். ஐ வாஸ் ஸோ ஹாப்பியாக, மேக்கப் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. சார் வந்து காஸ்டியூம் நல்லாயிருக்கு, மேக்கப் நல்லாயிருக்கு, செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். நான் வந்து அன்னைக்கு vlog எடிட் பண்ணிட்டேன், அதை நான் வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து டுட்டோரியல் போடுங்க, மேக்கப் டுட்டோரியல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து இது ஆல்ரெடி ஃபிலிம் பண்ணி வச்சிருந்தது, போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன். மேபி பிடிச்சிருக்கு அப்படின்னா முந்தி மாதிரி நான் அடிக்கடி வந்து மேக்கப் டுட்டோரியல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். And I guess in a way you do. Holding my breath, I'm reveling emotions. I need some space to think this through. Call me all night long. So இதுதான் ஃபைனல் லுக். சவுகார்பேட்டில் வாங்கின ஃபுல் ஜுவல்ஸ் தான் போட்டிருக்கேன். ரிங்கு நான் வந்து ஆக்சுவலி ஃபுல் ஹேண்ட் இங்கே வரைக்கும் வரும், அதனால் ப்ரேஸ்லெட் தேவைப்படாது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் தெரிகிறதே என்கிட்ட அதை கவர் பண்ணுறதுக்கு ப்ரேஸ்லெட் ஏதோ ஒரு அக்சசரி இல்லை. ஸோ அதனால் நான் எப்பயுமே போட்டிருக்க ப்ரேஸ்லெட்டே விட்டாச்சு. இங்கே வந்து நான் ஒரு வாட்ச் கட்டுறேன், புதுசாக வாங்கின வாட்ச். அடுத்து இந்த ரிங் ஃபுல்லாக வந்து ரோஸ் கோல்ட்லேயே வந்து போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா இந்த ரிங்கு, ஐ மீன் இயர்ரிங்கு. கொஞ்ச நேரத்தில் வந்து நான் குட்டியாக சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கும் வந்து நான் பேக்கப் மாதிரி வச்சுருக்கேன், ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்லிப்பருக்கும் பேக்கப் இருக்குது, ஏன்னா ஹீல்ஸ் போட்டு ஃபுல் டே இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ லேட் ஆகிடுச்சு, கிளம்பலாம். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் எப்படி இருக்கேன் இன்னைக்கு. நான் இதோட ஃபுல் லுக்கோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன், எடுத்தா ஏன்னா அங்கே இப்போ யாருமே இல்லை, நான் தனியாக தான் போகிறேன். ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருக்கேன், அவர் அதுக்குள்ளே ஃபோட்டோ கொடுத்துட்டாருன்னா நான் அவங்களுக்கு வந்து சைட்டில் எங்கேயாவது கொடுக்குறேன். ஸோ இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.